காலேஜ் சீரீஸ் எபிசோட் 8. இந்த எபிசோடில் நான் அவுட்ஃபிட், ஆக்சசரிஸ், ஃபுட்வேர் இதெல்லாம் பற்றி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு, அவுட்ஃபிட் வித் மினிமல் பிரிண்ட்ஸ். ரொம்ப பிரிண்ட் இருக்க மாதிரி போடாதீங்க. செகண்ட், அயன் பண்ணி ட்ரெஸ்ஸை போடுறது. இது வந்துட்டு நான் யார்கிட்ட இருந்து பழகினேன்னா எங்கள் அப்பா கிட்ட இருந்து தான். தயவு செஞ்சு எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அயன் பண்ணி போடுங்க. தேர்ட், ரொம்ப டைட் அண்ட் ஃபிட்டான கிளாத்தெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. காலேஜை பொறுத்தவரை நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து ட்ரெஸ் போட்டுக்கலாம். ஃபோர்த்து, ரொம்ப கிராண்டாக காலேஜுக்கு வந்துட்டு தயவு செஞ்சு போட்டு போகாதீங்க. நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு போக போகிறது இல்லை. நீங்கள் மினிமலாக போட்டாலும் அழகாக இருக்க மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கம்ஃபர்டபுளாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, க்ளீன் அண்ட் நீட்டாக ட்ரெஸ் பண்ணுங்கள். ஐ மீன், எப்படி இருந்தாலும் எல்லாரும் வந்துட்டு நீங்கள் நியூ ட்ரெஸ் தான் வந்துட்டு போடுவீங்க. நீங்கள் எந்த ட்ரெஸ் போட்டாலும் நீங்கள் ஸ்டைல் பண்ணுறது தான் இருக்குது. பேகி ஜீன் எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்துட்டு குர்த்தி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அது எந்த மாதிரி குர்த்தி நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. பார்த்தாலே வந்து நல்லா ப்ரெசன்டபுளாக க்ளீனாக இருக்க மாதிரி வந்து ட்ரெஸ் போட்டுக்கோங்க. அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்சசரிஸ். ஆக்சசரிஸை பொறுத்தவரையும் நீங்கள் வந்துட்டு ரொம்பலாம் போட வேண்டாம். ஒரு செயின், இயரிங்ஸ், அப்புறம் பிரேஸ்லெட், அப்புறம் வாட்ச், அவ்வளோதான். இந்த 4 மட்டும் போதும். அதுவும் ரொம்ப மினிமலாக பாருங்கள். செயினை பொறுத்தவரையும் ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப கிராண்டான ட்ரெஸ்க்கெல்லாம் போடுற மாதிரி அந்த மாதிரிலாம் வேண்டாம். ரொம்ப மினிமலாகவும் அழகாகவும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இயரிங்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப பெருசாக போடணும் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா காலேஜுக்கு போகிற குர்த்திக்கெலாம் வந்துட்டு பெருசாக கம்மல்லாம் அவ்வளோ போட முடியாது. உங்களுக்கு பிடிச்சா போடுங்க. ஐ வில் நாட் ப்ரிஃபர் ஃபார் த டெய்லி பேசிஸ். ஆக்சசரிஸ் எல்லாமே வந்துட்டு ஆன்டி டார்னிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. எவ்வளோதான் நம்ம டெய்லி பேசிஸ்க்கே போட்டாலும் அது கருத்து போகாது. நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது. அப்புறம் ஃபுட்வேரை பொறுத்தவரையும் நீங்கள் நியூட் கலர்ஸாக வாங்கிக்கோங்க. ஏன்னா எல்லா ட்ரெஸ்க்கும் அது வந்துட்டு செட் ஆகும். நியூட் கலர்ஸ் இல்லைன்னா பிளாக் இல்லைன்னா ப்ரௌன் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வாங்கிட்டீங்கன்னா எல்லா ட்ரெஸ்க்கும் நீங்கள் போட்டுக்கலாம். ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பேக் சூப்பராக இருக்கா அப்படிலாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, எல்லா திங்ஸும் உங்களோட வைக்க முடியுதா அப்படிங்கிறத பார்த்து பேக் வாங்கிக்கோங்க. பிளாக் ஜீன் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் காலேஜ்லேயே ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக பிளாக் ஜீன் யூஸ் ஆகும். கொஞ்சம் பிராண்டடாக இருக்க மாதிரி எல்லாமே வந்துட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கு நான் ரொம்ப பிராண்டடாக சொல்லலை. குர்த்திஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு ஒரு நல்ல பிராண்டில் வாங்கி வச்சுக்கோங்க. கலர் போகாத மாதிரி கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன் வாட்ச் தயவு செஞ்சு ஒரு பிராண்டட் வாட்ச் வாங்கிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஸ்ட்ராப் வாட்ச் போடுறீங்கன்னா ஓகே, பர்ஃபெக்ட். ஒருவேளை நீங்கள் செயின் வாட்ச்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கலர் போகாத மாதிரி வந்துட்டு ரிவ்யூஸ்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு ஃபாஸ்ட் ட்ராக் இல்லை டைட்டன் இங்கிலீஷ் சேர்த்து வச்சு ஒரு நல்ல வாட்ச் வந்துட்டு வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலேஜ் சீரீஸில் நிறைய எபிசோட்ஸ் வந்துட்டே இருக்குது. அதை நீங்கள் மறக்காமல் பார்க்கலாம்.